ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மொச்சக்காலை எப்படி அருமையான ஒரு கிரேவி பண்ணலாம். இது வந்து சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாம் பர்ஃபெக்டான காம்பினேஷனில் இருக்கும். எங்கள் அத்தையோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நாங்கள் சப்பாத்திக்கு தான் இந்த சைட் டிஷ்ஷை பண்ணோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக எங்கள் அத்தையோட ரெசிபி. அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ நான் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, 2 பட்டை, ஒரு 4 க்ளவ், கொஞ்சமாக காஞ்ச மிளகு எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆனியன் ஆஃப் எடுத்துருக்காங்க, ஒரு 10 to 12 பல் பூண்டு, ஒரு கை அளவுக்கு ஆல்ரெடி நம்ம மொச்சக்கொட்டையை வந்து இது எடுத்து வச்சுருப்போம், அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி தேங்காயும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம திக்காக கூட அரைச்சிக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்னெல்லாம் மசாலாலாம் வரத்தோ எல்லா மசாலையும் அரைச்சி எடுத்துக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ என்னென்ன போடணுன்ட்டு. நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை ஒரு தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு தாளி போடுறதுக்கு 2 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வறுத்த கடாயிலேயே கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஆனியன், கருவேப்பிலை, பூண்டு நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால இது பண்ணது ஃபுல்லாகவே எங்கள் அத்தை தான். ஸோ அவங்க பண்ணால் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நான் கம்ப்ளீட்டாக எனக்கு பார்த்த மாதிரியே செஞ்ச மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். லாஸ்ட்டில் நம்ம இங்கே 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமேட்டோவை வந்து பியூரியாகவும் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளி போடல அப்படின்னா 3 டொமேட்டோவை பியூரியாக பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக தான் இருக்கும். டேஸ்ட்டு அதுவும் நல்லா தரும், கலரும் தரும். நீங்கள் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது கலருக்காக காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கலர் தரும். கூடவே அது வேறு டேஸ்ட் மாதிரியும் இருக்கும். நீங்கள் வேணும்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டொமேட்டோஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த நாங்கள் இன்றைக்கி 2 கிலோ மொச்சக்காய் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 2 ஆலு தான் போட்டிருக்கோம். ஸோ ஆலு வந்து மேண்டட்டரி கிடையாது, போட்டிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் தரும், அதனால தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே குக்கரில் பண்ணிக்கலான்னு சொன்னதில்ல, இதுக்கு தான். ஏன்னா நம்ம திருப்பியும் எப்படியும் விஷல் விட போகிறோம். பட் நாங்கள் வேக வச்சுருந்த ஆலு எடுத்துருந்ததுனால ஃபஸ்ட்டு கடாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்மளோட கன்வீனியன்ட் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லா ரெசிபிலையும் நம்ம கடாயில் தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு மாற்றுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே குக்கர்லேயே நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஏன்னா எப்படியும் மொச்சக்காவை வந்து 1 or 2 விசில் விட தான் போகிறோம். பட் ஆலு நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா ஒன்றா போட்டுட்டு வேக வச்சிடலாம். எங்ககிட்ட ஆலு வந்து வேக வச்சது இருந்தது, அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் கடாயில் வந்து தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நமக்கு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும்ல, நம்ம ஒரே குக்கரில் வந்து விஷல் போட்டோன்னா, அதனால் நான் சொல்கிறேன். பட் வதக்குறது வந்து நல்லா ஒரு தக்காளி வந்து மஷி ஆகிடணும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். ஸோ வேக வச்சுருந்த ஆலு, மொச்சை எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தது குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1-2 விஷல் விடலாம். இல்லை உங்கள் மொச்சக்கொட்டை வந்து இன்னும் வேகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 3 விஷல் கூட விடலாம். ஆனால் அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப திக்காகிடும். ஓகேவா? கம்மியாக தண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கிரேவி மாதிரி இருக்கணும். நமக்கு இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் குக்கருக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு, கல்லுப்பு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வேணுன்னா நார்மல் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 to 3 விஷல்ஸ் விட்டு இறக்கிடலாம். என்னென்னா மொச்சக்கொட்டை வந்து ரொம்ப மெலிசாக இருக்குன்னா ஒரே விஷல் போதும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா அது ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துட்டு தண்ணி அதுக்கப்புறம் வேணும்னாலும் சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்து கொதிச்சுக்கலாம். ஒரு 2 விஷல் விட்டு இறக்குனதுக்கப்புறம்
ஆஸ் யூஷுவல் கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த கிரேவி. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நீங்கள் எந்த கிரேவியாக இருந்தாலும் நெய்யில் தாளிப்பு கொடுத்துட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இன்றைக்கி நெய்யில் தாளிப்பு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து கேஸும் குறைக்கும், டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இன்றைக்கி சூப்பராக சாஃப்டான சப்பாத்தியோட பேரப் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் டே இட்லி பண்ணலான்ற பிளானில் தான் வச்சுருந்தோம், அப்படியே பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்ன எப்படி வந்துச்சு, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அத்தை இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் எல்லாம் எவ்வளோ எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் முன்ன பின்ன இருந்தால் ஐம் ஸோ சாரி. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.